பிரச்சனை ஒரே சொல்றானா மர பத்தாங்க போய்க்காங்க போய்க்காண்டா பக்கு பக்கண்டே மீதி ஒரு சிகரெட் 100 ரூபா 10 சிகரெட் குடிக்கிறாச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் உனக்கு மூளையே இல்லை சும்மா அநியாயமா காசையை போட்டு விட எருமை கூட எனக்கு எருமை போய்க்கிறாங்க செல்லி வைங்க கேட்க அறியாவளை தள்ளி வைங்க நான் கூட தள்ளி வைக்க பொருள் செல்றேன் சொல்லி போய்க்கிற நம்ம மனுஷன் தள்ளி போய்க்கிறது சில நன்மை இருக்கேன்னு சென்ற அதுக்காக தான் போய்க்கிறீங்களே இல்லையா சில நன்மை நிக்காம தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வீட்டு வழியே கள்ளம் பெற மாட்டான் நாய் அடிக்காது அவங்களுக்கு முதுமையெல்லாம் வராது ஏன்னா கள்ளம் வர ராவையில இருப்பவங்க கூட கள்ளம் ஓடிக்கிறான் மரம் காலம் போக ஒரு உண்டு கொடுத்து கிட்டே வராது நாய் முதுமை எப்படி வர இடையில வீட்டு வர அதான் பக்கெட்டுகள் வந்து பார்த்தா விளங்குது எங்களுக்கு எல்லாம் போய்க்காதாக்கள் கூட சின்ன சின்ன சவப்பட்டி மாதிரி தான் அந்த விடுங்க போய்க்கிறத அன்னைக்கு இப்படிதான் ஒரு பாப்பா போய்க்காராம் மகன் அதை என்ன ஒரு வேறையா பத்தி பாக்குறான் பாப்பா தெரியாம பாப்பா வந்து பின்னால விட்டுருக்காரு வேற நல்ல மனுஷன் மாதிரி வேற போய்க்கிறத அவன் பாடுறான் அவன் என்ன கேட்டான் தெரியுமா இன்னும் வாயில வைக்க எனக்கு அடிக்கிறீங்க பாப்பா இவ்வளவு நாளும் எனக்கு முன்னுக்கு பத்துனீங்க நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் நாமே திருந்தினால்தான் நம்ம பிள்ளைகளாவது இருக்கணும் இப்ப முட்டறிஞ்சு விடுவாங்க டாக்டர் ஒன்று போய் காட்டுவோம் நல்ல டாக்டர் இது சும்மா அந்த இன்சுலின் போடுற டாக்டர் இல்ல இது நல்ல 10 மணி 11 மணி தான் கரெக்டான துறக்கக்கூடிய டாக்டர் இப்போ 10 மணியோட அவர் நோய்க்காரன் செலுத்தாலும் சரி இருந்தாலும் அவன் ஏசியை போட்டு இவர் அப்படியா டாக்டர் இல்ல இவரு நல்ல டாக்டர் எல்லாரும் நல்ல அணுமுறை இருக்கு நல்லா கலைப்பாரு பேசுவாரு இந்த உங்களுக்கு தெரியுமா பூவால புள்ளைன்னு அவர் காலத்துல அவரை போல அவரு மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷன் அந்த டாக்டர் பூவால பிள்ளைங்கிறாரு ஆனா அவரு மாதிரிதான் இவர் ஒரு மனிதநேயம் ஒரு சில டாக்டர் மாதிரி செய்யற பிள்ளைகளுக்காக நீ எல்லா டாக்டரையும் அப்படி நிக்கணும்னா நல்ல எல்லாத்திலையும் நல்ல நீங்க கட்டளை நீங்க வாங்க விட்டுட்டு வாங்க போவோம் நாம நீங்க இரும டாக்டர் வாங்க 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 வாப்பா அடிக்கடி இருமுறை அஞ்சாலி இருமுறை அப்படி சொல்ல கூடாது என்ன மாதிரி ஐயாவுக்கு வயசு என்ன 71 அவர் வயசை குறைஞ்சிட்டா சொல்லுவாரு மகனுக்கு தெரியாவா பேர் என்ன மாதிரி அவரு வேற உங்கள்கிட்ட கேட்காது ஒரு விஷயத்துல சொல்லி கேட்கறது போய்க்கிற விஷயம் மொத்தத்துல சின்ன மாதிரி செக் பண்ணி பாப்பா மேலே வாப்பா அடிக்கடி போ நீங்க அடிக்கடி போறது
அப்படி அந்த நாளையில கொட்டியில போட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி நீங்க போய் போட்டு பழுக்க வைக்கணும். நல்ல நல்ல ஏன் சொல்றேன்டா அவருடைய உடம்புல இருக்கிற ஹார்ட் எல்லாம் படுத்துட்டு சரி பாப்பேன் கொஞ்சம் மூச்சு எடுத்துடுங்க. அந்த இந்த அளவு தேவை இழுத்துடுங்க. மகனும் இருக்கிறாரு. மகனும் இருக்கிறாரு. தமிழ்ச்சல் வாங்க எடுத்து வாங்க எடுத்து வாங்க. இல்ல வாங்க கொஞ்சம் வாங்க ஒண்ணு செய்யுமா கொஞ்சம் கையை காட்டுங்க. என்னடா இந்த பிரஷர் பாக்குற பேச்சு எல்லாம் பழுதா போயிட்டு கையாலே பாப்போம். நாடி முடிச்சு பாருங்க. நாடி எல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் காணா பரவாயில்ல. இல்ல சரி அவர் இந்த தம்பி ஒரு ஐயா உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் செக் பண்ணணும். கொஞ்சம் தம்பி இப்படி வாங்க இருக்காரு. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க வாங்கம்மா இங்க வாங்க இப்படி வாங்க வாங்க ஒன்று சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பயப்படுங்க. தம்பி அங்க இருக்காரு. என்ன வயசா என்ன படிக்கிறீங்க? இந்த முறையாவது பாஸ் பண்ண மட்டும் நம்பிக்கை நிறைய தடவை எழுதிட்டாரு போல. பாஸ் பண்றது நீங்க பாக்குற வேலைக்கு வேற எங்க பாஸ் பண்ண போறாரு. நல்லா 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 கொஞ்சம் நிமிந்து இழுத்துடுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவசரப்படப்பட படிச்சுட்டு நாங்க எடுத்து கையா இழுங்க இழுங்க இன்றைக்கு நாளைக்கு என்னடா கொஞ்சம் ரத்தம் எடுத்து பார்ப்போம் செக் பண்ணுவோம். தம்பி நீங்க ஒண்ணும் இல்லை அவருக்கு எடுத்து பாருங்க. அவருக்கு தான் காடு வாங்க ஊடு போவோம். சும்மா நல்வாடு மாதிரி உள்ள நாளா மூணு விஷயம் போட்டீங்க. இது வேற ஊசி எடுக்கிற ஊசி. ஊசி போட்டது கூட இருமலும் கூட தம்பி அப்படி எல்லாம் காய்க்க கூடாது. எடுத்துட்டு மிச்சத்தை நாங்க போட்டு வச்சுக்கொள்வோம். இல்ல இல்ல அது பேங்கரி பிளட் பேங்க். தம்பி பேர் என்ன? தம்பி முஸ்தபா. முஸ்தபா வயசு வந்து இப்ப 3 நாள் கூட இப்படிதான் தெளிவா இருக்கணும். சரி இப்படி சொன்னீங்க தான் நாம சரியா அதுக்கேற்ற புருஷன் வந்து சார் 4 இப்ப 3 நாள் கூட 3 நாளை காட்டு இப்படி காட்டு. சரி நீங்க இவரை கொண்டு போங்க. நான் இந்த பிளட் எல்லாம் கொழும்பு அனுப்புறேன். கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் சொல்லு. சரியா உங்களுக்கு இங்க வாங்க இங்க வாங்க. தம்பி கொஞ்சம் வெளியே நில்லுங்க. பாப்போட போட்டியை மாத்திடுறாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க. உங்களோட மாதிரி தானே ஸ்டைல் வேற மாதிரி என்னையா உங்களோட இருமலுக்கும் அவரோட இருமலுக்கும் வித்தியாசம். இளநெருமெல்லாம் சில சில பிரச்சனை இருக்கு. நான் ரிப்போர்ட் வராம ஒன்னும் செல்ல சரிதானே. இப்ப எந்த கையில ஒண்ணுமே ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு வீட்டை போங்க. ரிப்போர்ட் வந்த உடனே 3 நாளையில வரும். சரியா 3 நாளையில உங்களோட மகனுக்கு 18 வயசு ஆகுது. ரிப்போர்ட் 3 நாளையில வரும். சரியா காலையில 3 நாளையால வா. ஓ நீங்க போங்க. இல்ல இல்ல பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மொத்தம் எடுப்பேன். ஐயா வாங்க வாங்க. ஓ வாங்க 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 வாங்க. ஓ வாங்க இருங்க இருங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். உங்களோட மகன் ரிப்போர்ட் வந்து ஏதாவது உங்களோட மகனுக்கு ஏதாவது கிட்ட பழக்கங்கள் இருக்கா?
உங்களுக்கு சார் இவர் யாராவது அப்படியே நான் கூட பழகுல கூட மாட்டாரு அப்படியே நல்ல பிள்ளை. ஆனா ஐயா நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கேட்கணும், அவதிப்படக்கூடாது. ரெண்டு நீங்களும் ஒரு பேஷன், உங்களுக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்கு, உங்களோட ரிப்போர்ட்டும் வந்தான் இருக்கு. ஆனா உங்களோட மானுக்கு வந்திருக்கிறது ஒரு பொல்லாத நோய், கேன்சர். ஐயா 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 கொஞ்சம் பொறுமை, நான் ஒன்னும் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. சரியா? மாத்தேலாம் இல்ல, முஸ்தபா மூலமான பேர் தானே, 18 வயசு. இவர் அதே முஸ்தபா தான். நாங்க அப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். சரியா? என்ன போட்டுருக்கீங்க பாருங்க, 3 நாளையில பாருங்க. சரிதானே? என்னன்னா உங்களோட வீட்டை யாரோ புகைப்பழக்கம் உள்ளாக்கள் இருக்கா? நீங்க பாத்தீங்களா? நீங்க புகைக்கிறது உங்களோட மகனுக்கு பகையா மாதிரி இருக்கு. ஐயா ஐயா அழுது கொண்டிருக்க நேரம் இல்லை, டாக்டர் போய் உங்களோட மகனை கொண்டு வாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். சரியா? அது சரி. ஐயா உங்களோட மனைவி எங்க? அவங்க காலம் சொல்லிட்டாங்க, கஷ்டம் தானே. என்ன நடந்தது? என்ன அவைக்கும் கேன்சரா? பாத்தீங்களா? இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்களா? ஏன் அவை கேன்சர் வந்து தெரியுமா உங்களுக்கு? காலகாலமா இதே குடிதான். என்ன நீங்க போங்க போங்க குயிக்க. ஐயா காலை கூட்டி கொண்டு வாங்க, கூட்டி கொண்டு வாங்க. ரிப்போர்ட்ட கவனமா கூட்டி வாங்க. மகன் விஷயத்தை சொல்ல வாங்க. சரியா? நீங்க கொண்டு வாங்க, நான் 5 வச்சு அவரை குணப்படுத்திட்டாரு. கூட்டி வாங்க ஐயா. சரி ஐயா நீங்க கவலைப்படவானா, ஒரு சின்ன விஷயம். 2 நேரம் வந்து வைத்தீங்க, பாத்துக்கோங்க. இல்ல உங்களை சந்தோஷப்படுத்த தம்பி. ரிப்போர்ட் கிடைக்கும். நல்லா திராத்திரம் இன்னமும் இருக்கு. சிரிக்கிற மாதிரி அழுகுறீங்க, அழுகுற மாதிரி சிரிக்கிறீங்க. நான் டாக்டர் இல்ல இல்ல ஒன்று 18 வயசு ஆயிட்டு 18 வயசு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க நேற்று. என்னண்டா தம்பி, சந்தோஷமான செய்திதான். இப்ப 15 இத்தனை வருஷமா பாஸ் பண்ணல, 13 வருஷமா பாஸ் பண்ணாதவங்கள இந்த பாப்பா பாஸ் பண்ண வச்சுட்டார். தெரியுமா? என்ன ரிப்போர்ட் வந்தீங்கன்னு தெரியுமா? நல்ல அந்த மாதிரி வந்துருக்கு. அதுதான் சொன்னா நீ மழுவாய். சரியா? ஒன்றுமில்லை, திரும்பி கொண்டு இருந்தீங்க. உனக்கு கேன்சர் ரெண்டு வந்து. ஓ ஒன்றுமில்லை, எனக்கா கேன்சர்? அவ்வளவுதான். எனக்கா? நோ 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 இல்ல, நோ இல்ல, கேன்சர் நோ. இருங்க. சரியா? கொஞ்சம் பெருசா நீங்க தம்பி டென்ஷனாக தேவையில்லை. சரியா? பெருசா யோசிக்க தேவையில்லை. ஐயா நான் இதுக்கு ஒரே ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு கிளியர் பண்ணி தருவேன். இன்ஜெக்ஷன் போட்டா முடியெல்லாம் கொட்டி எல்லாம் பார்த்தோம்னா நீங்க செஞ்ச வேலை தானே, நீங்க செய்த வேலை தானே இது. முடியெல்லாம் கொட்டி போகும். யாரா புள்ளட முடி போகும், புள்ளட வாழ்க்கை போகும், புள்ளட உயிர் போகும் பார்த்து செஞ்சீங்களா? எங்க வாப்பா வாப்பா இப்ப விளங்குதா உங்களுக்கு? கொஞ்சம் இருங்க. இப்ப நான் எங்க உமா மூத்தானதுக்கு காரணமே கேன்சர். கொஞ்சம் பாருங்க.
ஒரு 10 நிமிஷம் ஆளை பார்த்து போடுங்க, தலைமுடியெல்லாம் கொட்டுமா? இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். நாம சிகரெட் குடிக்கிறதுக்கு போது யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே உங்களை யோசிக்கலாம் வராதல வரமா போனல பாதே போயிரு முடி ஓட்டு என்ன சார் ஊசி போட்டு அதான் கேன்சர் ஊசி. இந்த இவருக்கு நீங்க தான் காரணம் சார். நாங்க குதூகலமா இருந்த குடும்பம், எங்க பாப்பா போயிச்சதால எங்களோட குடும்பம் குட்டிச்சு வராது. நாங்க அதுதான் சொல்றோம். இது மாதிரி உமா இருந்திருந்தா எங்க பாப்பா உடனே டிவைஸ் பண்ணிருப்பான். இப்ப நீங்க வேற டிவோர்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க இந்த இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கணவன் மாதிரி டிவோர்ஸ் பண்றதுல வருமே குடிச்சாங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த வேலை பார்க்கணும். பாருங்க எவ்வளவு அழகா ஓயில் படிச்சு நல்லா வர வேண்டிய ஒரு இளைஞர் நிலைமை இங்க பாருங்க. இப்படி நம்ம பிள்ளைக்கு வாழணுமா? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அது ஊசில பவர் பண்ண நாம எல்லாரும் நாம என்னடா இனிமேல் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கணவனுக்கு சின்ன வயசுல எப்படி அங்கு வாழணுமோ அதே மாதிரி நாம அவளை கவனிக்கணும். என்ன அப்பதான் அவங்க எப்படி போறாங்க, எப்படி வாழ்றாங்க, என்ன செய்யறாங்க என்ன உங்களுக்கு விளங்கு. பெண்கள் கையில தான் பெண்கள் இந்த நாட்டின் கண் அப்படியே சொல்றாங்க. அப்ப பெண்கள் தான் என்ன செய்யணும்? வீட்டுல ஆட்சி சந்திரிகா ஆட்சி செய்யற டைம்ல எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்லுவீங்க கேட்காடி தள்ளுவீங்க.